மனம் முழுவதும் கொதித்து கொண்டு இருந்தது. இவனின் தலைக்கணத்திற்கு நிச்சயமாக ஒரு நாள் என்னிடமிருந்து நன்கு ஒரு பாடம் கற்கப் போகிறான் என நினைத்து கொண்டாள். அதன் பின் அவன் கிளம்பி கீழே வந்து தன் அன்னையிடம் விடைபெற்று செல்லும் வரை அவன் முகத்தில் விழிக்கவில்லை. ஏனென்றால் மகன் தன்னை அழைத்ததை ஏதோ ஒரு பெரிய மாற்றமாக நினைத்து கொண்டிருக்கும் சுசிலாவின் முன் எங்கே தன் எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி விடுவோமோ என்ற பயத்தில் கிச்சனில் பதுங்கிக் கொண்டாள். ஆனால் சுசிலாவின் மனமோ கதிர் ஊருக்கு செல்கிறான் என்றதும் மீண்டும் சோர்வுற்றது என்பதை அவள் அறியவில்லை. டிங் டிங் என ரோஷினியின் மடிக்கணினியிலிருந்து ஓசை வர ஏதோ புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தவள் அதை மூடி வைத்துவிட்டு தனது கணினியில் தெரிந்த முகப்புத்தகம் எனும் ஃபேஸ்புக் அரட்டையில் வந்திருந்த சுந்தர் மகாதேவன் என்ற பெயரை கிளிக் செய்ய அதில் ஹே பேபி, என்ன உன்னை 2-3 நாளா ஆன்லைன்ல பார்க்க முடியல என்று இருக்க, சுந்தர் மகாதேவன் என்னும் பெயரில் முகம் மலர்ந்த ரோஷினியின் பின் அவன் கேட்டிருந்த கேள்வியில் சற்று சலிப்புடனே, அதை ஏன் கேட்குற சுந்தர், என்னோட அண்ணனுக்கு மேரேஜ், வீடு ஃபுல்லா ஒரே கும்பல், எனக்கு ஒரே இரிட்டேட்டிங் ஃபீல். அதான். என்னது, உன்னோட அண்ணன் மேரேஜா? அதை பற்றி நீ என்னிடம் ஒண்ணுமே சொல்லல. சொல்ற அளவுக்கு அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு இல்லை சுந்தர். அப்புறம் சொல்லு, என்ன விஷயம் என்றாள் ரோஷினி. என்ன விஷயம்? என்ன, ஏதாவது மேட்டர் இருந்தாதான் நான் உனக்கு பிங் பண்ணணுமா என அந்த சுந்தர் பதிலளிக்க, சச்ச, அப்படியெல்லாம் இல்லை சுந்தர், சும்மாதான் கேட்டேன். சரி, இன்னமும் எவ்வளவு நாள் தான் இப்படி சாட்லேயே பேசுறது? நானும் எத்தனை முறை உன்னோட ஃபோன் நம்பர் கேட்குறேன். ஒரு முறையாவது உன்னோட குரலை கேட்கலாம்னு ஆசையா இருக்குமா? நாமளும் 2 மந்த்தா சாட் பண்றோம். ஆனால் நீ இன்னமும் என்ன நம்பலன்னு நினைக்கிற. சரி விடு என அப்பக்கத்தில் இருந்த சுந்தர் அனுப்பியதை பார்த்த ரோஷினி, நோ சுந்தர், நான் உன்னை நம்பாமல் எல்லாம் இல்லை. ஐ ட்ரஸ்ட் யூ. இப்போ என்ன, உனக்கு என் நம்பர் வேணும், அவ்வளவுதானே? ஓகேவா? ஹாப்பி என ரோஷினி பதில் அனுப்ப, எதிர்பக்கமிலிருந்து பதில் வராமல் அடுத்த 2 நிமிடத்தில் ரோஷினியின் அலைபேசி சினுங்கியது. ஏதோ தெரியாத எண், ஆனால் அழைப்பவன் அவளுக்கு தெரிந்தவனே என்பதை அறிந்த ரோஷினி யோசனையுடன் தான் அழைப்பை ஏற்றாள். ஹலோ, ஹே பேபி, இட்ஸ் மீ சுந்தர் என அவன் பேபி என்று அழைத்ததும் ரோஷினியின் உடல் ஒரு நிமிடம் நடுங்கியது. அவன் இதற்கும் முன்பும் அவளை பேபி என்ற சாட்டில் அழைத்திருக்கிறான் தான். ஆனால் இன்று அவன் வாய்மொழியாக கேட்பது ரோஷினிக்கு என்னவோ போல் இருந்தது. அதன் விளைவாக அவள் அமைதி காக்க, பேபி, என்ன சைலண்டா இருக்க? நான் உன்னோட குரலை கேட்கணும்னு ஆசையா கால் பண்ணுனா நீ இப்படி அமைதியா இருக்கியே. ஸ்பீக் அவுட் பேப். சொல்லு சுந்தர். அப்பா, இந்த 2 வார்த்தைக்கு எதுக்கு உன்னோட வாய் இவ்வளோ டைப் அடிக்குது? நீ எல்லாம் எப்படி ஸ்கூல்ல ரைம்ஸ் சொல்லுவ என சுந்தர் அவளை கிண்டல் அடிக்க, அத்தனை நேரம் ஏதோ ஒரு வித தயக்கத்தில் இருந்தவள் அதை உடைத்தெறிந்தவளாக அவன் கிண்டலுக்கு ரோஷினியும் பதில் கொடுக்க, அந்த அழைப்பு நீண்டதொரு அழைப்பாக தொடர்ந்தது. நிலவன் வீட்டை விட்டு சென்றது சுசிலாவுக்கு மன வருத்தம் என்றால், நித்திலா மிகவும் சந்தோஷத்துடன் வலம் வந்தாள். அவளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் சுசிலாவை குழப்ப செய்தது. திருமணமான 2 நாட்களில் இவன் ஷூட்டிங் போகிறேன் என்று கிளம்பிவிட்டான். இங்கே இவளானால் அவன் போனதைக் கண்டு சிறிதும் கவலை கொள்ளாமல் நடமாடுகிறாள். சுசிலாவிற்கும் இருவரையும் நினைத்து வருத்தமாக இருந்தது. அதுவரை ஜானகியுடன் உரையாடியவாறு சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்த நித்திலா சுசிலாவை கண்டு கொள்ள அவர் அருகில் சென்றாள். என்னம்மா, இப்பவும் உங்களுக்கு என்ன குழப்பம்? நீங்க எப்பதான் உங்கள் குழப்பம் கவலையிலிருந்து வெளிவருவீர்கள் என அவர் கைப்பிடித்து ஆதரவாக கேட்க,
ம் ஒண்ணுமில்ல நித்திமா. அம்மா, என்கிட்ட சமாளிக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க என அவரை சொல்ல தூண்ட, நித்திமா, நீயும் ம் நீயும் நிலவனும் சந்தோஷமா இருக்கீங்களா என அவர் தன் மனதில் அரித்து கொண்டிருந்ததை கேட்க, ஒரு நிமிடம் அவரின் கேள்வியில் திகைத்தவள் பின் தன்னை சுதாரித்து கொண்டு, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். காலையில கூட நீங்க பாத்தீங்க இல்ல, அவர் எப்படி என் பெயரை ஏலம் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு. கெட்டதிலும் ஒரு நல்லதாக நிலவன் தன்னை காலை அழைத்ததை சுட்டிக்காட்டி சொல்ல, ஆமாண்டா, இருந்தாலும் அவன் இப்படி கிளம்பி போயிட்டான். உனக்கு வருத்தமா இல்லையா? அவர் இப்படி கேட்க, நித்திலா தன் முகமாறுதலை மறைக்க தலையை கீழே குனிந்து கொண்டு, அவர் ரூம்ல என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்கம்மா. அவருக்கும் போக இஷ்டமில்ல போல. ஆனாலும் ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையாம், அதான் கிளம்பி போயிட்டார் என பாராபட்சமின்றி பொய்யை அளந்து வீசினாள். நித்திலா முகம் குனிந்து பதில் சொன்னதை சுசிலா வெட்கம் என நல்ல விதமாக எடுத்துக்கொண்டதால் நித்திலா அப்போதைக்கு சுசிலாவின் கேள்வியிலிருந்து தப்பித்து விட்டாள். எப்பதான் இவனுக்கு வேலை இல்லாம இருக்கு. எப்ப பாரு அந்த சினிமான்னு குடும்பத்தை கூட கவனிக்காமல் யாருடனும் ஒட்டாமல் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறான். அவர்களை சொல்லி குற்றமில்லை நிதி, எல்லாம் ஏன் தப்புதான். தொழிலில் கவனம் செலுத்துவதில் ஒரு 10% என் குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி இருந்தால் இன்று இவர்கள் இப்படி இருக்க நேர்ந்திருக்காது. ஏதோ விந்தியா கொஞ்சம் பொறுப்பான பெண் என்பதால் இந்த அளவிற்காவது குடும்பம் இருக்கிறது. நித்திமா, காலையில் ரோஷினி பேசியதற்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன்டா. அவள் இப்படிதான். அவள் ஜானகி மற்றும் விந்தியாவை தவிர யாருடனும் ஒட்டமாட்டாள். ஏன், என்னையே அவள் ஒரு 3ஆம் மனுஷி போல்தான் பார்ப்பாள். அதை நான் உணர்ந்தே ஒரு சில நாட்களுக்கு முன்தான் என்றார். அந்த நாளின் நினைப்பில் கண்கள் பணிக்க நிதிலாவின் கைகளை இறுக்க பற்றி கொண்டார். அவர் கலங்குவதை பொறுக்க முடியாமல், அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. கஷ்டமா இருந்ததுன்னா சொல்ல வேண்டாமா? இல்லடா நிதி, நீ இந்த குடும்பத்தை பற்றி முழுதாக தெரிஞ்சிக்க வேண்டும். அன்னைக்கு நீ என்னை ஊட்டியில பார்த்த அல்லவா? ஊட்டியில் நமக்கு இருந்த ஒரு எஸ்டேட்டை விற்க வந்த. அதற்கு முந்தைய நாள் இரவு நான் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்த சமயம், இரவு 9 மணிக்கு ரோஷினி எங்கோ கிளம்பி கொண்டிருந்தாள். அதுவும் அவள் உடை கண்ணை உறுத்தும் அளவிற்கு குட்டை பாவாடையுடன். 10வது படிக்கும் பெண். தங்கள் பெற்றோர்களுக்கு குழந்தை என்றாலும் மற்றவர்களுக்கு குமரி தானேடா. அந்த மாதிரி உடை அணிந்து விட்டு யாருடனோ போனில் உரையாடியவாறு கிளம்பி கொண்டிருந்தாள். அவள் பேசுவதை என்னால் கேட்க முடிந்தது. அவள் போனை வைத்தவுடனே, எங்கே போகிறாய் ரோஷி? அதுவும் இந்த நேரத்தில் இப்படி உடை அணிந்து விட்டு என்று கேட்டதற்கு, என்னோட ஃப்ரெண்ட் அக்ஷயோட பர்த்டே, அவங்க வீட்டுல பார்ட்டி என்கிறாள். பார்ட்டியா? அதுவும் இந்த நேரத்திலா? இப்ப வேண்டாம் ரோஷி, அதுவும் எல்லாம் நாளை காலை பார்த்துக்கொள் என்றதற்கு அவளுக்கு வந்தது பார் கோபம். இப்ப நான் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் தான் இந்த நேரத்துல எங்கேயோ கிளம்புறீங்க. நான் அதை கேட்டேனா? சும்மா என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க என்றதுடன் கிளம்பி விட்டாள். இத ஒரு அன்னையாக நான் பெற்ற மகளிடமிருந்து கேட்பது எனக்கு உயிர் போகும் அளவு வலித்தது நித்தி. சுற்றியிருந்த அனைத்து வேலைக்காரர்களும் உதட்டில் ஏதோ ஒரு ஏளனத்துடன் என்னை பார்ப்பதை போல் இருந்தது. அப்போதுதான் நான் செய்து கொண்டிருக்கும் மாபெரும் தவறை உணர்ந்தேன் என அவர் சொல்லி முடிக்கும் சமயம் அவர் கண்களில் கண்ணீர் நிற்காமல் பொழிந்தது. நித்திலாவிற்கும் அவரின் நிலை புரிந்தது. புதிதாக வந்த அவளுக்கே இன்று காலையில் ரோஷினியின் பேச்சு மனதை சுட்டது. அவளுக்கே இப்படி என்றால் பெற்றவரின் மனவேதனையை கேட்கவா வேண்டும்? அவரை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவதென்று தெரியாமல் அவர் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு நித்திலாவும் சில கணங்கள் அமைதி காத்தாள். சற்று நேரம் மனம் விட்டு அழுதவர், நான் செய்த தவறை இனி எப்படி திருத்துவதென்று யோசித்த சமயம்தான் அன்று உன்னை பார்த்தேன். அன்று உன் கண்ணில் தெரிந்த அன்பும் பரிவும், என்னை என் உடம்பை பார்க்க சொல்லி நீ உரிமையாக அதட்டிய விதமும் என் மனதில் இன்றும் நினைவில் இருக்கிறது நிதி.
என உள்ளம் நெகிழ்ந்தார். அவரின் நிலை நித்திலாவின் நெஞ்சில் சில முடிவுகளை அவருக்காக எடுக்க வைத்தது. அதை பற்றி அவள் நினைத்து கொண்டிருந்த சமயம், எனக்கு தெரியும் நித்தி, உனக்கு நான் மிகப்பெரிய பொறுப்பை தலையில சுமத்தியிருக்கேன். இதை நீங்க சுயநலமாகவும் நினைத்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இனி இந்த வீட்டில் எனக்கு அடுத்து நீ தான் எல்லாம். உனக்கு தான் எல்லா உரிமையும். உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய். புரிந்ததா? சச்ச, என்னம்மா சுயநலம் என்று எல்லாம் சொல்லிவிட்டு என்று உங்கள் மகன் என் கழுத்தில் தாலி கட்டினாரோ அன்றே நானும் இக்குடும்பத்தின் உறுப்பினராகிவிட்டேன். இனி இந்த வீட்டில் நடக்கும் அனைத்து சுக துக்கங்களுக்கும் நானும் பொறுப்பு. என்னால் முடிந்த அளவு எல்லாவற்றையும் சரி செய்ய முயல்கிறேன். இனிமேலாவது நீங்கள் உங்கள் மனதை அலைப்பாய விடாமல் நிம்மதியாக இருங்கள், சரியா? என அவரின் மனம் அறிந்து விடையளிக்க, எனக்கு தெரியுண்டா ராசாதி, அதை நீ சொல்லவே வேண்டாம் என வாஞ்சையாக அவர் கண்ணம் பற்றியவர், அப்புறம் நிதி, குடும்ப பொறுப்புகளால் நான் உன் திறமைகளை மழுங்கடிக்க விரும்பவில்லை. நீ ப்ராஜெக்ட் செய்த சமயம் உன் திறமைகளை பற்றி அனைவரும் பாராட்டி சொன்னார்கள். உனக்கு வேலைக்கு போக விருப்பம் என்றால் நீ தாராளமாக போ. அப்படி இல்லை எனில் நம் ஃபேக்டரியை கவனித்துக்கொள். பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். அனைத்தையும் மாப்பிள்ளை செய்து விடுவார். நீ சென்று மேற்பார்வையிட்டாலே போதும். அதுவும் காலை 10 மணிக்கு சென்று விட்டு மதியம் வந்துவிடு. என்னை போல் எதையும் வருத்தி செய்ய வேண்டாம், சரியா? உனக்கு எது விருப்பமோ அதை செய். இங்கே யாரும் உன் விருப்பத்தை மீறி கட்டாயப்படுத்த மாட்டார்கள் என சுசிலா நிலவனை பற்றி அறியாமல் பேச, நித்திலாவிற்கு அந்த நிலையிலும் சிரிப்பு வந்தது. ஆனால் அதை உதட்டிலே வைத்து மறைத்து கொண்டாள். சரிம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், யோசித்து சொல்கிறேன். சரி வாங்க சாப்பிடலாம் என்றதுடன் அந்த விஷயத்தை மறந்துவிட்டாள். இரவு உணவை சுசிலாவுக்கு பரிமாறியவுடன் ஜானகியிடம் ரோஷினியை உணவு உண்ண அழைக்க சொன்னாள். அவள் அறைக்கு சென்று வந்த ஜானகி, ரோஷி கண்ணு, யார் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கு, டிஃபன் அங்க கொண்டு வர சொல்லுச்சு என அவளுக்கு ஒரு ட்ரேயில் எடுத்து வைக்க, ஜானகிமா வேண்டாம், அங்க போக வேண்டாம், அவளை இங்கேயே வர சொல்லுங்க. இனிமேல் அவள் ரூமுக்கு சாப்பாடு கொண்டு போக கூடாது, சரியா? ஜானகி புது முதலாளி சொன்ன பேச்சை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு சமையல் அறைக்கு செல்ல, கொஞ்ச நேரம் பொறுத்து ரோஷினி, ஜானுமா பசிக்குது, என்னம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க என கத்த துவங்க, சுசிலாவிடம் சாப்பிட்டு கொண்டிருந்த நித்திலா, நீங்க சாப்பிடுங்கம்மா, ஒரு நிமிஷம் என கை கழுவி விட்டு ரோஷினியின் அறைக்கு சென்றாள். அப்பொழுது போனில் பேசிக்கொண்டிருந்த ரோஷி இவளின் வருகையை உணர்ந்து சட்டென போனை டிஸ்கனெக்ட் செய்ய, நித்திலா புருவத்தில் விழுந்த முடிச்சுடன், ரோஷி கீழே வந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிடு வா என்று அழைக்க, தன் பிரைவேசியை கெடுக்கும் விதமாக நித்திலா அவள் அறைக்கு வந்து கடுப்பில் இருந்த ரோஷி, நான் எங்க உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? என்னால் கீழே எல்லாம் வர முடியாது. போய் ஜானகிய சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க. இங்கே கொண்டு வர முடியாது ரோஷி, முடிஞ்சா கீழே வந்து சாப்பிடு என்று அமைதியாக பதிலளித்து விட்டு சென்று விட்டாள். புதிதாக வந்த இவள் தன்னை அதிகாரம் செய்வதா என்று ரோஷினிக்கு சொல்ல முடியாத கோபம் வர நித்திலாவின் மேல் வன்மம் பொங்கியது. அதே கோபத்துடன் இருந்தவள், இவள் சொல்லி நான் அதை செய்வதா? முடியாது என அன்றிரவு உணவை வீம்புக்காக மறுத்துவிட்டு படுத்து விட்டாள். சுசிலா மேலே சென்ற நித்திலா தனியாக வரவும், என்ன நித்தி, அவள் சாப்பிட வரலையா என கவலையாக கேட்க, சாரிம்மா, ரோஷி இன்னைக்கு ராத்திரி சாப்பிட வரமாட்டா, பட் நாளையிலிருந்து கீழே வந்து சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நீங்க சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியா தூங்குங்க என அவரை உண்ண வைத்து அனுப்பினாள். மகள் இரவு உணவை உண்ணவில்லை என தாயாக அவர் வருந்தினாலும் நித்திலா சொன்ன விதம் அவரை சற்று நிம்மதி கொள்ள செய்தது. இப்போதிலிருந்தே ரோஷினியின் குணத்தை மாற்ற முடிந்தால்தான் நாளை அவளுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என நினைத்து கொண்டார். அவர் சென்ற பின் ஜானகியுடன் சேர்ந்து அனைத்தையும் ஒதுக்கி வைத்தவள் மேலே அறைக்கு வந்தவள்,
நிலவன் இல்லாத அறைக்குள் நுழையும் போது நித்திலாவிற்கு சந்தோஷமும் துக்கமும் ஒரு சேர எழுந்தது. சுசிலாவின் மன வருத்தம் நிலவனுடன் தான் மனமொன்றி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அவனின் செயல்களும் பேச்சும் அவளை தடுப்பதை என்ன செய்து போக்குவதென்று அறியாமல் தவித்தாள். தான் மட்டும் நினைத்தால் போதுமா? இது என்ன ஒரு வழி பாதையா என்ன? கணவன் மனைவியின் நல்வாழ்க்கை இருவரின் கையிலும் தானே இருக்கிறது. நிலவன் ஊருக்கு சென்று இன்றுடன் ஒரு வாரம் முடிந்திருந்தது. அவன் இல்லாத இந்த 7 நாட்களில் நித்திலாவிற்கு அவனை பற்றிய சிந்தனை முதல் நாளை தவிர வேறு எந்த நாளும் எழவில்லை. நித்திலாவின் அன்பான செயல்கள் அனைத்தும் சுசிலாவை மிகவும் மகிழ்ச்சியுற செய்தன. உரிய நேரத்திற்கு அவரை உண்ணச் செய்து உறங்க வைத்து ஓய்வு நேரங்களில் அவருடன் கதை பேசி நாட்களை கடத்தினாள். நித்திலா அவளின் அமைதியான முகத்துடன் அதிகாரமற்ற மென்மையான வார்த்தைகளால் வேலையாட்களிடமிருந்து வேலை வாங்கும் பாங்க கட்டும் வீட்டிற்கும் தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்யும் அழகு சுசிலாவை மட்டுமல்லாது அங்கு வேலை செய்பவர்களின் மனதிலும் நன்மதிப்பை சம்பாதித்திருந்தது. என்னதான் அவர்களிடமிருந்து நற்பெயரை வாங்கியிருந்தாலும் அவ்வீட்டின் கடைக்குட்டி ரோஷினி அவளை எதிரியாகவே கருதினாள். நித்திலாவின் கட்டளைப்படி, ஆம், ரோஷினியை பொறுத்தவரை அது கட்டளையே. ரோஷினியின் அறைக்கு உணவை யாரும் எடுத்து செல்லவில்லை. அதே நேரம் அன்று இரவு மட்டுமின்றி அடுத்த நாள் மதியம் வரை வீம்புடன் பொறுத்து பார்த்த ரோஷினியின் கோபத்தையும் வீம்பையும் பசி வென்றுவிட இறுக்கமான முகத்துடனே உணவு மேசையை நோக்கி வந்தவளுக்கு உள்ளம் உலைக்களமாக கொதித்து கொண்டு இருந்தது. அங்கே ஜானகியுடன் சேர்ந்து மதிய உணவை தயாரித்து கொண்டிருந்த நித்திலா ரோஷினியின் வரவை கண்டவள், வா வா ரோஷினி, இங்க பார், உனக்கு பிடிச்ச வெஜ் புலாவ் மற்றும் கோபி மஞ்சூரியன் செய்திருக்கேன். சீக்கிரம் வந்து உட்காரு. உணவை சாப்பிடும் முன் இந்த ஜூஸை குடித்து விடு. நேற்று இரவிலிருந்து வெறும் வயிற்றுடன் இருக்கிறாய். இந்தா என அவள் கையில் திணிக்க ரோஷினிக்கு சொல்ல முடியாத கோபம் நெஞ்சை அரித்தது. தான் பசியுடன் இருப்போம் என தெரிந்துதானே நேற்று எனக்கு இவள் உணவளிக்கவில்லை. இப்பொழுது என்னமோ என்னிடம் பெரிய அக்கறை உள்ளவள் போல் நடிப்பை பார். இதில் எனக்கு பிடித்த டிஷ்ஷா? இவளிடம் நான் வந்து சொன்னேனா எனக்கு பிடித்ததென்று? இவள் எப்படி முடிவு செய்யலாம் என அவள் மனம் நித்திலாவிற்கு எதிராக பேச வேண்டும் என்று அவளுக்கு மிகவும் பிடித்த உணவை பிடிக்காதென்று ஒதுக்க நினைத்தாள். என்ன ரோஷி, அப்படியே நின்று கொண்டு இருக்கிறாய்? போ, போய் கை கழுவி கொண்டு வா என அவளை அனுப்பி வைத்ததும் அவள் என்ன தன்னை வேலை ஏவுவது என மனம் சண்டித்தனம் செய்தாலும் அவள் சொன்னதை செய்ய சென்றாள். ஜானகி அம்மா எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் போய் அம்மாவை அழைத்து வருகிறேன் என்றதுடன் சுசிலாவின் அறைக்கு சென்று அவரை கையுடன் அழைத்தும் வந்து உணவு மேசையில் அமரவும் வைத்தாள். ரோஷினியும் வந்துவிடவே இருவருக்கும் சேர்த்தே உணவை பரிமாறியவளை, நீயும் எங்களுடன் சேர்ந்து சாப்பிடு நிதி, நாமளே பரிமாறிக்கொள்ளலாம் என அவளையும் கைப்பிடித்து அமர வைக்க ரோஷினிக்கு ஏனோ மனதில் ஒருவித பொறாமை உணர்வு எழ ஆரம்பித்தது. அது எதனால் என அவளாலேயே பிரித்தறிய தெரியாமல் போனாள் அந்த 15 வயது யுவதி. ஆனால் சுசிலாவிற்கோ தான் பெற்ற மகளுடன் பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து உணவுண்ணும் சுகத்தை ரசித்து கொண்டு அதற்கு வழி செய்த மருமகளின் செயலை மனதில் மெச்சியவாறு மகளுக்கு தன் கையாலேயே அவளுக்கு தேவையானவற்றை பரிமாறி தானும் உண்டார். இவர்கள் உண்ணும் வேளையில் வாசலில் கார் சத்தம் கேட்க அனைவரின் பார்வையும் வாசல் பக்கம் திரும்பியது. அங்கே விந்தியாவும் சாய் சக்தியும் வர மகளையும் மருமகனையும் கண்ட சந்தோஷத்தில் கையை கூட கழுவ தோன்றாமல் எழுந்த சுசிலா, அடடே, வாங்க மாப்பிள்ள, வா விந்து, வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம் என அழைக்க, வரோம் அத்தை, நாங்க இப்போதான் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம், நீங்கள் சாப்பிடுங்கள் என சாய் மறுக்க, விந்தியாவோ, வா, கோபி மஞ்சூரியன் ரோஷிக்கு மிகவும் பிடிச்ச டிஷ், எப்படி அண்ணி?
அன்னைக்கு நான் ஏதோ அவசரத்தில் சொன்னதை மனதில் ஞாபகமா வைத்து செய்திருக்கிறீர்கள். நான் இதை டேஸ்ட் செய்தே ஆக வேண்டும் என ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அடிப்பாவி, இப்பதானே வீட்டில் ஒரு மினி மீல்ஸை முடித்துவிட்டு எனக்கு அம்மா அண்ணியை பார்க்க வேண்டும் என்று அடம்பிடித்து வந்தாய். இந்த 1/2 மணி நேர கேப்பில் உனக்கு வயிறு காலியாகிவிட்டதா என சாய் கிண்டல் அடிக்க, ச்சே போங்க சாய், அது வீட்டில் நான் செய்தது, இங்கே அண்ணி செய்திருக்கிறார், சூப்பரா இருக்கும், நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க என அவனுக்கும் ஒரு கவலத்தை ஊட்டிவிட அவனும் சமத்தாக வாங்கி கொண்டு, நித்திமா சூப்பர்டா, ரொம்ப நல்லா இருக்கு, இதை எப்படி செய்ய வேண்டும் என்று இவளுக்கு கொஞ்சம் சொல்லிக்கொடேன். இவள் செய்யும் சாம்பாரும் கூட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கு செத்து போய் நான் நாவடக்கம் பண்ணும் நிலைமையில் இருக்கு என சாய் விந்தியாவை வம்பிழுக்க அங்கே ஒரு செல்ல சண்டை அரங்கேறியது. இவர்களின் இச்செல்ல சண்டையை கண்ட அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு நெஞ்சில் படையெடுத்தது. அதில் ரோஷினிக்கு, அக்கா எப்பொழுதும் நம்மை பார்க்கத்தானே வருவாள், இப்பொழுது இந்த நித்திலா வந்ததும் என்னை மறந்து விட்டாள் போல, இவள் வந்ததும் அனைவரையும் அவள் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறாள், இவள் தன்னை தனக்கு பிடித்தவர்களிடமிருந்து பிரித்து விடுவாள் போல தோன்றியது. விந்தியா, எனக்கு தான் அக்கா, புதிதாக வந்தவள் எப்படி என் சொந்தங்களை உறவு கொண்டாட முடியும்? நோ, அதற்கு நான் விடமாட்டேன் என அவள் குழந்தை மனம் தன்னிடமிருந்து ஏதோ பொம்மையை பறிக்க முயலும் எதிரியைப் போல் தன் வீட்டிற்கு புதிதாய் வந்திருக்கும் உறவை ஏற்றுக்கொள்ளாமல் எதிரி போல் பாவித்து அவர்களுடன் பகையை வளர்த்து கொண்டாள். சுசிலா தன் மகளைப் போல் தன் மகனும் மருமகளும் இதே போல் இருவருள் ஒருவராக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்திக்க, நித்திலா இதே போன்ற அன்பு பாசம் நேசம் சின்ன சீண்டல்கள் செல்ல சண்டைகள் கொண்ட காதலனாக திருமண வாழ்க்கையை தானே நாம் எதிர்பார்த்தோம், அதற்கு கூட நாம் கொடுத்து வைக்கவில்லை போலும் என மானசீகமாக ஒரு பெருமூச்சை வெளியிட்டாள். இவர்கள் அவர்கள் சிந்தையில் இருக்க ஒருவாறாக தங்களுடைய சண்டையை முடித்துக்கொண்டு சமாதானமாகியவர்களின் முதலில் சாய், அத்த இப்பதான் கல்யாண வேலையெல்லாம் முடிந்ததல்லவா, ஆபீஸ்க்கு எப்போ வர முடியும்? நீங்கள் சைன் பண்ண வேண்டிய நிறைய ஃபைல்கள் பெண்டிங்கில் இருக்கு, இப்போ வேற 2 புது ஆர்டருக்கு டெண்டர் கொட்டேஷன் கேட்டிருக்காங்க என அவன் வந்த விஷயத்திற்கு வர, நானே இதை பற்றி உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் சாய், எல்லோரும் சாப்பிடுங்க, அப்புறம் மெதுவா பேசலாம் என அனைவரும் முண்டு முடித்ததும் ரோஷினி அவள் அறைக்கு சென்று முடங்கிவிட, விந்தியாவும் நித்யாவும் சாப்பிட்டதை ஒதுக்கி வைக்க துவங்க, சுசிலாவும் சாயும் வரவேற்பறையில் அமர்ந்து பேச துவங்கும் முன், ஒரு நிமிஷம் மாப்ள, நித்திமா விந்தியா 2 பேரும் இங்க வாங்கடா என அவரின் அழைப்புக்கு இருவரும் வந்து சேர்ந்தவுடன், மாப்பிள நான் ஏற்கனவே இதை யோசித்து விட்டேன், ஆனால் உங்கள் அனைவரின் விருப்பம் தெரிந்து அதற்கேற்றாற்போல் முடிவு செய்யலாம் என்றவர் சிறிது இடைவெளிக்கு பின், இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயம்தான், கதிர் அவன் சினிமா துறையை விட்டு எப்படியும் இந்த தொழிலை எடுத்து நடத்த முடியாது என ஏற்கனவே சொல்லிவிட்டான் என்றவரின் மனதில் தன் மகனை பற்றி மாப்பிள்ளை தப்பாக நினைத்துக் கொள்வாரோ என்ற தயக்கம் வெளிப்படாததை சாய் உணர்ந்து கொண்டதைப் போல நித்திலாவும் உணர்ந்து கொண்டாள். நித்திலாவின் உள்மனது, அப்படி என்ன சினிமா இவனுக்கு, பெற்ற அன்னையின் துன்பம் போகாமல் சினிமா சினிமா என்று சுயநலமான எண்ணம் என அவனை வசைப்பாட துவங்க, இது அனைவருக்கும் தெரிந்த செய்திதானே அத்தை, கதிருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யட்டும், அதற்கு நாம் யாரும் தடைக்கற்களாக இருக்கக்கூடாது என சாய் அவர் மனம் அறிந்து பதில் சொல்ல, அதான் மாப்பிள நானும் விருப்பத்திற்கே விட்டுட்டேன், இப்போ என்னால் அவன் மீண்டும் ஃபேக்டரிக்கு வந்து முன்பு மாதிரி வேலை செய்ய முடியும் என்று தோன்றவில்லை, அதனால் நீங்களே முழுதாக அதை எடுத்து நடத்துங்கள், உங்கள் விருப்பம் அறிந்தால் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் தயார் செய்து கொடுக்க சொல்லி நம் ஆடிட்டர் கிட்ட கேட்கிறேன் என சுசிலா முடிக்க, சாய் சின்ன தயக்கத்திற்கு பின்,
அத்தை, உங்களுக்கே தெரியும், அப்பாவுக்கு இப்பொழுது உடம்புக்கு முடியவில்லை என்றுதான் நான் முழுவதையும் பார்த்து கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம இன்னொரு ஃபேக்டரி அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் ரெண்டையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேஎன் கம்பெனி நிர்வாகம் முழுவதும் நீங்க பார்த்து கொண்டதால், நான் அப்போ வெளி வேலைகளை பார்த்து கொள்வதால் எனக்கு பெரிதாக சிரமம் தெரியவில்லை. இப்பொழுது 3 கம்பெனியும் சேர்ந்து பார்ப்பதனால் எனக்கு மிகவும் சிரமம் அத்தை. கூட என்னால் எல்லா பக்கமும் முழு ஈடுபாடுடன் வேலை செய்ய முடியாது. அதனால் நம் தொழிலில் வளர்ச்சிக்கு தான் பாதிப்பு ஏற்படும். நான் என்னால் முழுதாக எடுத்து நடத்த முடியாது என்றுதான் சொல்கிறேனே ஒழிய, என்னுடைய பங்கு எப்பொழுதும் இருக்கும் என தெளிவாகவே அவன் முடிவை சொன்னான். ஓஹோ, அப்படியா மாப்பிள என தலை குடிந்தவருக்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. தன் கணவன் இறந்த பின் தன் சுய உழைப்பால் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை தங்கள் பரம்பரை தொழிலை எப்படி விட முடியும் என மனம் அழுத்தியதில் சில நிமிட மௌனத்திற்கு பின் மிகுந்த வேதனையுடன், ஆனால் முகத்தில் இறுக்கத்துடன், அப்போ நம் கம்பெனியை விற்று விடலாம் மாப்ள, அதற்கு ஆள் பாருங்க என சுசிலா தன் முடிவை சொல்ல, அங்கிருந்த மூவரில் நித்திலாவிற்கு தான் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது. அதை அவள் வெளிக்காட்டவும் தயங்காமல், என்னது, விற்க போறீங்களா? அப்படி விற்பதனால் மாமா இருந்த போதே செய்திருக்கலாம் இல்லையா? இத்தனை தூரம் நல்ல நிலைக்கு வளர்த்துட்டு உங்கள் இத்தனை வருட உழைப்பை தார வாத்து கொடுக்க போறீங்களா என கோபமாகவே கேட்டாள். அவளின் கோபம் புரிந்தாலும், பின்ன நான் என்னதான் செய்ய முடியும் நித்திமா? ஏதாவது வழி இருந்தால் நீயே சொல்லு என்றவரின் குரலில் வேதனை அப்பட்டமாக வெளிப்பட்டது. அவரின் இக்கேள்விக்கு இம்முறை நித்திலா மௌனம் சாதிக்க, சில மணி துளிகளுக்கு பின், சரிம்மா, நான் எடுத்து நடத்துறேன் என குரலில் தெளிவுடன் உரைக்க, நிதி நீ என சுசிலா ஏதோ சொல்ல வர, இல்லம்மா, நான் முடிவு செய்துட்டேன், நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் கம்பெனி பொறுப்பில் இருந்து நான் இந்த வீட்டு மருமகளாக எனது கடமையை சரியாக செய்வேன். அதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் கவலை கொள்ள தேவையில்லை என தீர்க்கமாக சொல்ல, அவள் குரலில் தெரிந்த உறுதி சுசிலாவை நிம்மதியடைய செய்தது. நித்திமா, எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுடா. ஆனால் கம்பெனி பொறுப்பில் உன்னை அழுத்திக் கொள்ளாதே. அங்கே நமக்கு மிகவும் நம்பகமான நிறைய பணியாளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் உனக்கு முழுதாக உதவுவார்கள் என அவளை தோளோடு அணைத்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு அவளை ஊக்கப்படுத்தவும் தயங்கவில்லை. எடுத்த முடிவின்படியே, சாய் அண்ணா, நான் உங்களை நம்பிதான் இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் நான் தொழில் கற்றுக்கொள்ள உதவ வேண்டும் என சாயிடம் சொல்ல, கண்டிப்பா நிதி, என்னால் முழுதாக நிர்வாகம் மற்றும் வெளி வேலைகளை பார்த்து கொள்ள முடியாதென்றுதான் தயங்கினேன். எங்கே பொறுப்பெற்ற பின் அதை என்னால் முழு மனதுடன் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற சின்ன பயம். இப்பொழுதுதான் நீயும் வருகிறாயே, இனி கவலை ஏதும் இல்லை என அவனும் தன் விருப்பத்தை சொல்ல, அத்தனை நேரம் இங்கு நடந்த உரையாடலை வெறும் பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருந்த விந்தியாவை அப்பொழுதுதான் கவனித்தாள் நித்திலா. ஐயோ, இங்கே இவரின் இன்னொரு வாரிசு இருக்கும்போது தான் வாய் விட்டது தவறோ? விந்தியா தன்னை தவறாக நினைத்து கொண்டால் என்ன செய்வது? இவளின் விருப்பம் இல்லை என்றால் தான் இம்முடிவில் இருந்து பின் வாங்கிவிட வேண்டும் என மனதில் தவித்தவள், விந்தியா, நீ உன்னுடைய விருப்பத்தை சொல். உனக்கு கம்பெனியை நடத்துவதில் விருப்பம் என்றால் நீ செய். என்னது, நான் கம்பெனி? அட போங்க நீ. நான் எடுத்து நடத்தினால் 10 நாளில் கம்பெனியை இழுத்து மூடி ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்ட மாட்ட வேண்டியதுதான். எனக்கெல்லாம் இது சுத்தமா செட் ஆகாது. ப்ளீஸ், நமக்கு அந்த அளவுக்கு மண்டையில மூளை இல்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் சாம்பாரும் கூட்டும் தான் என விந்தியா சொல்ல, வேகமாக கை தட்டிய சாய், விந்துக்குட்டி, இப்போதாண்டா உண்மைய சொல்லி இருக்கிறாய். உனக்கு இன்று நான் பெரிய குல்ஃபி வாங்கி தரேன், சரியா என அவளை நெருங்கி அவன் அமர்ந்து கொள்ள, என்ன சாய், என்ன உண்மை சொன்ன என குழப்பத்துடன் கேட்க, அதாண்டா செல்லம், உனக்கு மண்டையில மூளை இல்லை என்று இப்பதானே சொன்னாய்.
எனக்கும் ரொம்ப நாளா டவுட்டுடா விந்து. நமக்கு படுக்கையில் அடிக்கடி மண் இருக்கிறதே என்று இப்போதல்லவா தெரிகிறது. அது உன் தலையில் இருந்து வந்ததென்று என சாய் அவள் தலையை தட்டி கிண்டல் செய்ய, யூ யூ என மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிய விந்தியா அவனை முறைத்தவள் சோஃபாவில் வைத்திருந்த குஷனை எடுத்து அவனை நன்றாக முத்தினாள். இவர்களின் சண்டையை சிறிது நேரம் ரசித்துக் கொண்டிருந்த சுசிலா, விடுவிந்து, இன்னமும் சின்ன பிள்ளை போல சண்டை போட்டுக்கிட்டு எனவும், ஐயோ விந்தியா, என் அண்ணாவை விடு பாவம் என நித்திலாவும் மொழிய, இங்கு நடந்த அனைத்து உரையாடல்களையும் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரோஷினிக்கு கோபம் அடுப்பில் ஏற்றி வைத்த தண்ணீரை போல் கொதித்தது. அதன் பின் அடுத்து வந்த நாட்கள் நித்திலா KN கம்பெனியின் பொறுப்பை ஏற்று நடத்த லீகல் ஃபைல்களை தயாரித்து அவளுக்கு கம்பெனியை பற்றிய சின்ன முன்னுரை கொடுக்கவென நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தன. ரோஷினிக்கும் அவளின் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நெருங்குவதால் அதிக நாள் பள்ளிக்கு விடுமுறை எடுக்க விடாமல் நித்திலா அவளை கவனித்து பள்ளிக்கு அனுப்ப சுசிலாவின் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு கம்பெனிக்கு சென்று சிறிது நேரம் மேற்பார்வையிட்டவுடன் மதியம் போல் மீண்டும் வீட்டிற்கு வந்து மீதம் இருக்கும் வீட்டு பொறுப்புகளை கவனித்துக் கொள்வாள். இப்படியாக ஒரு வாரம் எந்த சலனமும் இன்றி தெளிந்த நீரோடையாக செல்ல, ஒரு நாள் இரவு சுசிலாவை அவர் அறையில் படுக்க வைத்துவிட்டு அவள் அறைக்கு செல்ல எத்தனித்த வேளையில் நிதி என அவர் அழைப்பதற்கு, சொல்லுங்க அத்தைமா என்றாள். ஆம், அத்தம்மாதான். அவள் அனைவரையும் அன்பாக அம்மாவென்று அழைப்பதை கண்டு கொண்ட சுசிலா ஒரு நாள், என்ன நிதி எல்லாரையும் அம்மாவென்கிறாய், நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லையா? அதனால் இனிமேல் என்னை எல்லாரையும் அழைப்பதை போல் அழைக்காதே என அவர் சிறுபிள்ளையாக சொல்லிய விதத்தில் சிரித்த நித்திலா, அச்சோ, நீங்களும் எனக்கு ஸ்பெஷல் தான் சுசிமா என்றவள் தலையை தட்டி யோசித்து, சரி, உங்களை இனிமேல் அத்தம்மா என்று கூப்பிடுகிறேன், ஓகே என தலை சரித்து வினவியவளை கண்ணம் கிள்ள அன்றிலிருந்து சுசிமா என்ற அழைப்பு அத்தைமா என மாறியது. சுசிலாவின் அழைப்பில் அவர் அருகில் வந்தவள், சொல்லுங்க அத்தம்மா, ஏதாவது வேணுமா? ஒன்னும் வேணாடா, நான் அழைத்தது வேறு விஷயத்திற்காக என்றவர் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ள, சரி, என்ன விஷயம், அதை சொல்லுங்க